உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் சீதம்மா எப்பவும் இப்படிதானா? இது எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க பார்க்கதான் அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஆனா வெரி டேஞ்சரஸ். அவங்க அடிச்சா ரொம்ப வலிக்கும் தெரியுமா? ஹோய். என்ன அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உள்ள வர ஐடியா இல்லையா? நீங்க யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க மாட்டீங்க, நான் ஹெல்ப் பண்ணாலும் விட மாட்டீங்க. ஹெல்ப் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அதையும் எங்க கெடுக்க பாக்குறீங்க. ரொம்ப சரியா சொன்னப்பா. ஓ, அவர் சொன்னது சரியா? என்னம்மா நீங்களும் அவருக்கே சப்போர்ட் பண்றீங்க? அவரு சரியா தான் சொன்னாரு. உனக்கு தான் யார் உதவி செஞ்சாலும் பிடிக்காத. உதவி செய்யறது பிடிக்கலனா கூட பரவாயில்ல, தன்னோட கஷ்டத்தை கூட சொல்லிக்க மாட்டேங்கிறா. ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க தானே. எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா விஷயம்? நோட்டீஸ் வரைக்கும் வந்திருக்கு, எங்க கிட்ட நீ ஏன் மறைச்ச? சும்மா ஒப்புக்கு தான் நாங்க அப்பா அம்மா. என் பொண்ணு எப்ப இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க பொண்ணுக்கு எங்க கிட்ட எதுவும் சொல்ல விருப்பமே இல்ல. எல்லா கஷ்டத்தையும் அவளே தாங்கிப்பாளாம். சீதா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்மா. அம்மா அது போதுமா, எதையும் சொல்ல வேணாம். நீ சொல்ற சமாதானம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இத புடி. அப்பா, என்ன இது? எங்க வீட்டோட பத்திரம்மா, இத அடமானம் வச்சு உன் வீட்டை காப்பாத்திக்கோ. என்னப்பா இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. இதுவே நான் உன்னோட அப்பாவா இருந்திருந்தா இத நீ இப்படி சொல்லுவியா? இது எங்க கிட்ட இருக்கிறதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுவே உன்கிட்ட இருந்தா உனக்காவது உபயோகப்படுமா? யாருமே இல்லாத எங்களுக்கு நீயும் சிறிதான ஆதரவு. யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க கஷ்டத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. என் கஷ்டத்துக்கு நான் தானே பொறுப்பாகணும். உங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அட்லீஸ்ட் ஃபார் ஹர் சேக். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, இதுக்கும் தீர்வு இருக்கும். டோன்ட் வரி, I'll see you soon. Bye friend. பை. மிஸ் ஆன எல்லா ஃபைல்ஸும் அண்ணா நகர் ஆபீஸ்ல தான் இருக்கா. நம்ம அங்க போலாமா? அண்ணா நகர் பிரான்ச்சா? நம்ம அங்க போற விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. இல்ல, சரண் கிட்ட நீங்களே போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவன் ஐடியா படி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்து தன்னை நல்லவனா காட்டிக்கணும்னு நினைச்சான். ஆனா அதுக்குள்ள அண்ணா நகர் ஆபீஸ்க்கு போயிட்டு நாம அங்க செக் பண்ணணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம அந்த ஃபைல்ஸை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சரண் நம்ம கிட்ட போய் சொல்றான். எனக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லடா. நம்ம அண்ணா நகர் ஆபீஸ்க்கு போனோம்னா கண்டிப்பா நமக்கு எதனா ஹிண்ட் கிடைக்கும்டா. கரெக்டா? அவன் சொன்னது உண்மையா இருந்தா எல்லா ஃபைல்ஸும் அங்கதான் இருக்கும். ஒருவேளை ஃபைல்ஸ் அங்க இல்லனா அவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு ப்ரூவ் ஆயிடும். டேய், அண்ணா நகர் ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. ஆர் யூ சீரியஸ்? கொஞ்சம் தள்ளுங்க. எனி கேஷுவாலிட்டிஸ்? யாருக்கு எதுவும் ஆகல? இல்ல சார், ஒண்ணும் ஆகல. ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். கரெக்டா நம்ம ஃபைல்ஸை தேடி இங்க வரும்போது இப்படி நடந்துடுச்சுல்ல. நீ என்ன நினைக்கிற இத பத்தி? Something is definitely fishy. யாரோ இது பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. This is planned. ஃபைல்ஸ் இங்க தான் இருந்திருக்கணும். சரண்டி உண்மையா தான் சொல்லியிருக்கான்.
ஆனா நம்ம ஆபீஸ்க்கு தீ வைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம்? யோசிக்க வேண்டிய விஷயம். இது அவ்வளோ ஈஸியா நம்ம விடக்கூடாது. பிளான் போட்டவனா இருந்தா ஃபைல்ஸ் இங்க தான் இருக்குன்ற விஷயத்த நம்ம கிட்ட ஏன் சொல்லணும்? இல்லடா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆள் தான் இருக்கணும். நம்ம கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோங்கிறது யாருக்கும் தெரியாம ரகசியமா இருக்கணும். நாம வெளிப்படையா எதையும் செய்ய முடியாது. ஆனா யாருன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? அப்போ அப்போ யார கேட்டு நீ அந்த ஆபீஸ்க்கு போன? உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல? ஐயோ கடவுளே! மாமா, அந்த பிரான்ச்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீ நீ நல்லா இருக்கியாப்பா? உனக்கு ஒண்ணு ஆகலையே? சித்தி ப்ளீஸ் காம் டவுன். எனக்கு ஒண்ணும் ஆகல. இட்ஸ் ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். உனக்கு வேணும்னா இது ஜஸ்ட் an ஆக்சிடென்ட் அப்போ, ஆனா எங்களுக்கு இல்ல. இங்க பாரு, இனிமே உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிட மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சித்தி, ஆக்சுவலி நீங்க இந்த விஷயத்த விஸ்வா சித்தப்பா கிட்ட தான் சொல்லணும். இந்த நேரத்துல வேலைக்கு போறாரு. ஐ ஜஸ்ட் met him. இந்த வீட்ல என்னோட பேச்ச யாருமே கேக்குறது இல்ல. சித்தி, உங்க பேச்ச நான் கேக்குறேன். உங்க வேதனை எனக்கு புரியுது. நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ அம் அப்சல்யூட்லி ஃபைன். நான் சொன்னா நீ கேப்ப இல்ல? இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீ அண்ணா நகர் ஆபீஸ்க்கு போகவே கூடாது. நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம் ராமா. சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? அங்க ஆபீஸ்ல ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்பு. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. உன் மேல நாங்க எல்லாரும் உயிரையே வச்சிருக்கோம். எனக்காக, இந்த சித்திக்காக என் பேச்ச கேளுப்பா. நாம எல்லாரும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நாம எல்லாரும் வெளியே போலாம், ஒன்னா வெளியே போலாம். நாம எல்லாரும் சேர்ந்து லஞ்சுக்கு போலாம். சித்தி, இந்த நிலைமையில அவசியம் நம்ம லஞ்சுக்கு வெளியே போகணுமா? இட் டசன்ட் லுக் குட். நான் சொன்னா நீ கேப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்க, மீறக்கூடாது. சரி, போ, நீ போய் தூங்கு. போ ப்ளீஸ் அப்போ, என் பேச்ச கேளு. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். நம்ம ராம் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்க மாட்டாமா. அவனை அன்பால தான் கட்டி வைக்க முடியும். அது உன் ஒருத்தியால மட்டும்தான் முடியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.